வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே வைகாசி முடிய போகிற நிலைமையில் இருக்கு. அடுத்து ஆனி ஆடி 2 மாதமும் வருது. ஏற்கனவே கல்யாண லிஸ்ட் பெருசாக இருக்கு. இப்போ நிலாவோட கல்யாணமும் வரப்போகுது போல இருக்கு. நிலா அவங்க அம்மா அப்பா திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போக முயற்சிக்க அவங்க சோழனை வர சொல்லி இங்கே வந்துடுறாங்க. அவங்கள தேடி வர்ற அம்மா அப்பா கிட்ட எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் ஏதோ ஒரு வேகத்தில் தான் சோழன் மேலே இருந்த சின்ன கோவத்தில் தான் டிவோர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சோழனை டிவோர்ஸ் பண்ணுற எண்ணம்லாம் இல்லை. எனக்கு நீங்களே சோழனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. முன்னாடி நடந்த கல்யாணத்தை தான் பார்க்கலன்னு சொன்னீங்கல்ல, இப்போ எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் இங்கே இருக்க தான் விரும்புகிறேன்னு நிலா சொல்லிடுறாங்க. உடனே நடேசனும் கேலண்டர் எடுத்து வெள்ளிக்கிழமை நல்ல நாள்ன்றாரு. அப்பயே வச்சிடலான்னு சொல்ல ஐயனார் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. வெறுத்து போகிற மனோகர் என்னமோ செய்யுங்க, நீங்கள் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க, அதான் அவளே இங்கே இருக்கிறது தான் சந்தோஷம்னு சொல்லிட்டா. இதுக்கு மேலே இவங்க விஷயத்தில் தலையிடவோ குறுக்க வரவோ நான் விரும்பலை. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க, நாங்கள் இருந்து பார்த்துட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுறாரு. கூடவே அவரோட ஒய்ஃப் தேனும் என்னென்னமோ சொல்லி பதறி அடிச்சு அவர் கூடவே போயிடுறாங்க. சோழன் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு நிலாவை ஹக் பண்ணிக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காரு. சரி சரி சோழன் போதும் விடுங்க, நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன் இல்லை அப்படிங்கிறாங்க நிலா. நிலா, நீ ஏற்கனவே எனக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பாரு அப்படின்னு ஏகத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போய் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. இதை சேரன்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் நிலா, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. தெரிஞ்சிருச்சா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்காங்க. என்னை விட்டுட்டெல்லாம் உன்னால் போக முடியாது நிலா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலாவை அமைதியாக நிற்கிறாங்க. பல்லவனுக்கு ஏக சந்தோஷம். சோழனுக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இன்னைக்கே நீ இதெல்லாம் சொல்லுவேன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நாம 2 பேருமே ஒருத்தர் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற சோழன் டக்குன்னு நிலாவோட கையை 2ஐயும் கையில் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிலா, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குன்னு குதிக்கிறாரு. பார்த்து அப்படியே பறந்து சீலிங்ல இடிச்சுக்க போறீங்க அப்படின்னு நிலா நக்கலா சொல்ல, ஓட்டு வீடுமா, சீலிங் எல்லாம் இல்ல அப்படின்னு சோழன் சிரிக்கிறாரு. இந்த திருத்தம் இப்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு நிலா கேட்க, இல்லதான். சரி அதை விடு, நம்ம கல்யாணத்தை அப்படியே கிராண்டா பண்ணலாம், ஊரையே கூட்டி அப்படியே பெருசா பண்ணலாம். என்னன்னே ஓகே தானேன்னு அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஏற்கனவே ஒரு ரிசப்ஷன், அப்புறம் ஒரு டைவர்ஸு. ஓகே நடத்துங்க. சரிடா பண்ணிடலான்டாங்கிறாரு சேரனும். எதுக்கு கிராண்டா, அதெல்லாம் வேண்டாம் சோழன், நம்ம நார்மலாகவே பண்ணிக்கலான்றாங்க. ஊரில் எல்லாருமே நம்மளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ போய் கிராண்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இந்த கல்யாணமே எங்கள் அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணதான், அதனால பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க நிலா. நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நிலா. இப்போல்லாம் என்கேஜ்மெண்ட்டே ஒரு கல்யாண அரேஞ்சுக்கு நடக்குது. அப்புறம் கல்யாணம், டெஸ்டினேஷன் வெட்டிங், ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங்னு ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 இயர் செலிப்ரேஷன் சொல்லி பெருசாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். சோழன் புன்னகை மன்னனா சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. ஜஸ்ட் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது என்ன சொல்ல போகுது பாவம். அப்படியே பண்ணிக்கலாங்கிறாரு அவரு. என்ன சோழன் அப்படின்னு திரும்பி இவரை கேட்க, ஐயோ என்ன நிலா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே, நீ ஹாப்பின்னா இந்த சோழன் ஹாப்பி அப்படின்னு உற்சாகத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நிலா அவங்க ரூம்குள்ள போக சோ அப்படின்னு கையை தலைக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு வானத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. பல்லவன் உடனே அண்ணே கங்க்ராச்சுலேஷன்ஸ்னே அப்படின்னு வேகமா வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. டேய் அப்படின்னு பாண்டி செல்லம்மா சோழனோட வயிற்றுல குத்த, டேய் பாண்டி அப்படின்னுட்டு இருக்காரு அவரு. ரொம்ப சந்தோஷம்டான்னு கையை கொடுக்க சோழன் தம்பியோட தோல்ல கையை வைக்கிறாரு சேரன். அண்ணே அப்படின்னு பாஞ்சு அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறாரு சோழன். அண்ணன் கட்டி பிடிச்சிக்க அவரோட தலையை சேரன் தடவி கொடுக்க ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு சோழன். நடேசனும் ரொம்ப உணர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. நிலா கதவு கிட்ட வர்றாங்க. நான் எங்க அம்மா அப்பாவை இங்கேருந்து அனுப்புறதுக்காக தான் அப்படி சும்மா சொன்னேன் சோழன் அப்படின்னு சொல்ல போறாங்களான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நிலா எதுவும் சொல்லாம பார்த்துட்டு இருக்க. நிலா எப்படி சொன்னான்னு பாத்தியானே, சோழனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்க அப்பா கிட்டேயே சொல்லிட்டானே, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு
இனிமே நானும் நிலாவும் பிரியவே மாட்டோம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா சிரிப்போட பார்த்துட்டு நிக்கிறாங்க. தெரியும்டா சோழா, தெரியும் எனக்கு அப்படின்னு சோழனோட கன்னத்தை தட்டி கொடுத்து மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாரு சேரன். அதுக்கப்புறம் பல்லவன் வந்து ஹக் பண்ணிக்க, பாண்டியன் ஹக் பண்ணிக்க, 4 பேரும் ஒரே ஹக்கிங்ல நிக்கிறாங்க. நிலா கதவு பக்கத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் அப்படியே கண்கள்ல கண்ணீரோட உணர்ச்சி பெருக்கோட நடேசன் பார்த்துட்டு இருக்காரு. நிலா திரும்பி போய் அவங்க பெட்ல சந்தோஷமா உட்கார்றாங்க. அவங்க நினைவுகள் கொஞ்சம் முன்னாடி சோழன் நடந்துகிட்டதுக்கு போகுது. நிலா, நீ அப்படி சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை நிலா. இங்க பாரு, கண்ணுல இருந்து கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்னு அவர் சொன்னதை நினைச்சுக்கிட்டு ரகசியமா சிரிச்சிட்டு இருக்காங்க நிலா. அடுத்துதான் நிலாவோட முகத்தை கையில ஏந்திக்கிட்டு, இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில வந்துடாதான்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சோழன் சொன்னதை நினைக்க அவங்களுக்கு கண்ணெல்லாம் ப்ளஷ் ஆகுது. அப்படியே வெட்கமும் சந்தோஷமா சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேருக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலான்னு தோணுதுதான். ஆனாலும் சீரியல்ல என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பார்த்துதான் ஆகணுங்க. பார்க்கலாம் வாங்க. மனோகர் பயங்கர கோவமா கதவை திறந்துட்டு சாவியை விசிறி அடிக்கிறாரு. கூடவே தேனும் வர்றாங்க. அப்படின்னு வெறுப்போட வந்து சோஃபால உட்கார்றாரு. தேனை உள்ளர போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுக்க அதை பயங்கர வேகமா திறக்கிறாரு. கடன்னு மேலெல்லாம் தண்ணியை கொட்டிக்கிட்டு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு பாட்டில மூடி தூக்கி போடுறாரு. நல்ல வேலை, திறந்த வாக்கில் தூக்கி போட்டிருந்தா எல்லா இடமும் ஈரமாயிருக்கும். வெறுப்போட வந்து டைனிங் டேபிள் சேரை பிடிச்சிக்கிட்டு நிக்க, ஏங்க அவதான் வாய்க்கு வந்த மாதிரி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்க எதுக்குங்க அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வந்தீங்க அப்படின்றாங்க தேனு. வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு அவரு கோவத்தோட கேட்க, அவளை பலார்னு 4 அரை அரைஞ்சி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே. அப்படிதானே நாம யோசிச்சோம். அவ ஊருக்கு வரமாட்டேன்னு அடம்பிடிச்சாலும் அவ கையை பிடிச்சி இழுத்தாவது கூட்டிட்டு போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்குங்க அவ பேச்ச கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தேனு தாங்க முடியாத ஆதங்கத்தோட கேட்குறாங்க. நீயும் தானே தேன் அங்க இருந்த, நீ அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு பால கோவத்துல அப்படியே மனைவி பக்கம் திருப்புறாரு மனோகர். அப்படி மட்டும் நீ பண்ணியிருந்தேன்னு வையே, அம்மான்னு கூட பார்க்காம அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பா அப்படின்னு மனோகர் வெறுப்பும் கோவமா சொல்றாரு. கழுத்தை பிடிச்சி தள்ளுறதோடைய கம்பியின கூட வச்சிருப்பாங்கங்க. தேனு அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க, அவளால நாம பட்ட அவமானம்லாம் போதாதா அப்படின்னு மனோகர் கேட்க, அதுக்காக எல்லாம் தெரிஞ்சும் அந்த பொறுக்கிக்கு எப்படிங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு தேனு கேட்குறாங்க. அவன் பொறுக்கின்னு உனக்கும் எனக்கும் தான் தெரியும், உன் பொண்ணுக்கு தெரியலல்ல. அவ அப்படியா யோசிக்கிறா? ராத்திரி யாருக்கும் தெரியாம பின்வாசல் வழியா தப்பிச்சு போய் அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கா. இந்த பாரு, பிடிக்குதோ பிடிக்கலையோ, முன்னாடியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் இருந்தா, இப்ப அவனை டிவோர்ஸும் பண்ணிட்டா. 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் போய் உட்கார்றேன்னு சொல்றா. எப்படி இதெல்லாம் சரியா வரும்? அதுக்கு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்லயே இருக்கலாம். அதுதான் நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன் அப்படின்னு மனோகர் சொல்ல, அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? அந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. அவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. எதுக்குங்க அவளுக்கு என்ன தலையெழுத்தாங்க? அப்படி ஒரு வீட்டில் அவ போய் எதுக்கு இருக்கணும்? எதுக்குங்க கஷ்டப்படணும்னு தேனு கேட்குறாங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டியது உன் பொண்ணு. அவளுக்கே அங்கே இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. நாம சொல்றத அவ கேட்கவா போறா? இதுக்கு மேலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது தேனு. அவ இஷ்டப்படியே இருந்து தொலையட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு மனோகர். ஆனா தேனால இதை தாங்கிக்க முடியல. என்னங்க இப்படி கை கழுவி விட்ட மாதிரி பேசுறீங்க? ஏங்க அவ நம்ம பொண்ணுங்க. தெரிஞ்சு அந்த டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா சொல்லுங்க. இல்ல ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு தேனு பதறாங்க. அவரும் கடுப்போட பார்த்துட்டு, தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறாரு. சொல்லு தேனு. இல்ல நீ சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்தை தடுத்து பொண்ணை திருவண்ணாமலை கூட்டிட்டு போறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க, தேனு அவர் பேச ஆரம்பிச்சதுலேருந்து அமைதியாவே நிக்கிறாங்க. என்ன யோசிக்கிற? இல்ல புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதுதான் அந்த தலையெழுத்துன்னு அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நாமளும் எவ்வளவோ போராடி பார்த்தோம். அவ அதை கொஞ்சமாவது மதிச்சாளா? இல்ல அவளுக்காக யோசிக்கிற நாம தான் அவ கண்ணுக்கு எதிரியா தெரியுறோம். விடிஞ்சா எங்க திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போயிருவோமோன்னு பயந்து அந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கா. நீ பண்றதெல்லாம் சரியில்லம்மா, வா வீட்டுக்கு போகலாம்னு கூப்பிட்டா சோழனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறா.
கூட நீயும் இருந்து தானே பார்த்த அப்படின்னு கொந்தளிக்கிற மனோகர், இங்க பாரு தேனு, அவ ஒன்றும் குழந்தையெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்துல இனிமே என்னால போராட முடியல. அவ அந்த டிரைவர் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான்னா கல்யாணம் பண்ணி தொலையட்டும், எக்கேடோ கெட்டு போகட்டும், நம்ம கடமையை நாம செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மனோகர் ரொம்பவே கோவத்தோட லைட்டா ஒய்ஃபை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போறாரு. தேனை அப்படியே அதிர்ந்து போய் அங்கேயே நிற்கிறாங்க. ஏதாவது பண்ண முடியுமா, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்த முடியுமா, நிலாவை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போக முடியுமான்னு அவங்க யோசிக்க முயற்சி பண்றாங்க. பல்லவன் சேர்ல உட்காந்துட்டு புக்கை விரிச்சு வச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்க. பல்லவா, என்னடா புக்கை கையில் வச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிலா அங்கே இருக்க சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. என்ன யோசனைன்னு நிலா கேட்க, எப்படி யோசிச்சாலும் என்னால் நம்பவே முடியலைங்க நீ அப்படின்றாரு பல்லவன். என்ன நம்ப முடியல அப்படின்னு நிலா கேட்க, நீங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டீங்க, இனிமே எப்போவுமே இந்த வீட்டில் தான் இருப்பீங்க, வீட்டை விட்டு போயிடுவீங்கன்னு நான் பயப்படவே வேணாமில்ல. இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ ரொம்ப ஜாலியாக இருக்குன்றாரு பல்லவன். நிலா லைட்டாக சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்க. அண்ணன் அடுக்கடுக்கா சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு நீங்க இனிமே இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். எப்படி அண்ணி உங்க அப்பாவைய பார்த்து கூலா சொன்னீங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. எப்படின்னா, அதான் சொன்னேன்ல, நான் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் இங்க தங்கி இருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல, இதுவே நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறாங்க நிலா. சொன்னீங்க, ஆனா அது மட்டும்தான் ரீசனானு கேட்குறாரு பல்லவன். நிலா பல்லவனை ஒரு மாதிரியா பார்த்துட்டு விடமாட்டல்ல அப்படின்னு கேட்க, அவரும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தாங்கிறாரு. அது மட்டுமே ரீசன் கிடையாது அப்படின்னு நிலா சொல்ல ரொம்ப ஆர்வமா பார்க்குறாரு. சோழனை எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் மெயின் ரீசன் அப்படிங்கிறாங்க நிலா. எந்த லூஸுக்கு எப்போ எப்படி மரக்கழண்டு போகும்னு யாருக்குமே தெரியாதுல்ல, அப்படி ஒரு லூஸ் தான் இது. பல்லவன் பரம சந்தோஷத்தோட சிரிப்போட பார்க்குறாரு. சோழன் பொய் சொல்லுவார் தான், ஏமாத்துவார் தான், ஆனா என் மேல பயங்கர அன்பா இருப்பாரு, அதான் நானும் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு நிலா சொல்ல ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாரு பல்லவன். ஒவ்வொரு தடவையும் அவர் மேல கோவப்பட்டு தான் நான் பேக்கு தூக்கிட்டு வெளியே போனேன், ஆனா அவர் ஏதேதோ குரலி வித்தையெல்லாம் காட்டி என்னை திரும்ப வீட்டுக்கே வர வச்சிருவாரு. இந்த மாதிரி லவ் எல்லாம் ரொம்ப ரேர் பல்லவா, அதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிலா வெக்கமும் சந்தோஷமா சொல்ல, அப்படி சொல்லுங்கன்றாரு பல்லவன். டேய், இதெல்லாம் போய் உங்க அண்ணன்கிட்ட சொல்லி வைக்காதடா, ரொம்ப ஆடுவாரு அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ இதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நைட்டெல்லாம் எங்களை தூங்க விடாம பேசி பேசிய சாகடிக்குங்கிறாரு பல்லவன். அப்போ சோழன் கதை வழிய வரவரு அப்படியே டக்குன்னு நின்று எட்டி பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்து டென்ஷன் ஆகுறவர், இவன் வேற என் ஆள்கிட்ட என்ன பேச விடாம நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிறான், இவனை எப்படி துரத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு, தம்பியா வேற போயிட்டான், யோசிப்போம் அப்படின்னு பாதி திறந்திருக்க ரூம் கதை வழிய பார்த்துக்கிட்டு இருக்காரு சோழன். பல்லவா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வெளியே வர்றாரு. அவரும் என்னென்னு திரும்பி கேட்க, அண்ணன் எங்கடான்னு கேட்குறாரு. அண்ணன் வேலைக்கு போயிடுச்சு. ஏன் உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு பல்லவன். ஏய், தெரியாததால தாண்டா கேட்குறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணன் வேலைக்கு போயிடுச்சுங்கிறாரு பல்லவன். நகர மாட்டேங்கிறானே அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் அண்ணி அப்படின்னு பல்லவன் திரும்ப, டேய் டேய் பல்லவா, உன் ஃபோன் எங்கடா அப்படின்னு கேட்க, அவரு ரூம்ல தானே இருக்குங்கிறாரு. ஓ, ஓன் ஃபோன் தானா அது, ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருந்ததுடா அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியா அப்படிங்கிறாரு பல்லவன். அப்படின்னு சோழன் தலையாட்ட பல்லவன் வேகமா எழுந்து போறாரு. அப்போ நிலா பக்கத்துல இருக்க ஃபோன் எடுத்து, பல்லவா அப்ப இது யாரோட ஃபோன்னு கேட்குறாங்க. பல்லவன் அதை வாங்கி பார்த்துட்டு, ஏன் ஃபோன் தான் நீ அப்படின்னு வாங்கிக்கிட்டு மறுபடியும் உட்காந்துற. ஐயோ, பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு பார்க்குறாரு சோழன். அண்ணே, என் ஃபோன் இங்கே தான் இருக்கு, எந்த ஃபோன் அடிச்சதுன்னு சொல்கிறேன்னு பல்லவன் கேட்குறாரு. அது அடித்த மாதிரி இருந்ததுடா, அதான் உன் ஃபோனாக இருக்குமோன்னு நினச்சேங்கிறாரு சோழன். நிலா அப்படியே முறைப்பாக பார்த்துட்டு இருக்காங்க சோழனை. எதையாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதன்னுங்கிறாரு பல்லவன். டேய், நான் தான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, எழுந்திரிச்சு போடா அப்படின்னு சோழன் சொல்ல, எதுக்கு இப்போ அவனை விரட்டுறீங்கன்றாங்க நிலா. நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு நிலா சொல்ல, இல்லை படிக்கிற பையனாச்சே அப்படின்னு முதுகுல தட்டிக்கிட்டே படிப்பு நிறையா இருக்கும்னு ஒரு கிள்ளு கிள்றாரு சோழன். அப்படின்னு வழியில கத்துற பல்லவன், எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு, நீங்க சொல்லுங்க நீ அப்படின்னு கேட்க, ஆமா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்றாங்க நிலா. அதான் நீ சோழன் ஒரு ஃப்ராடு, பொய் சொல்லுவான்னு அப்படின்னு பல்லவன் எடுத்து கொடுக்க, பக்கத்துல நிக்கிற சோழன் படார்னு பொடனில ஒன்று தட்டுறாரு. உனக்கு பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லையாடா,
வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரி நீ போ, நாங்க பேசிக்கிறோங்கிறாரு பல்லவன். அதான் நீ ரொம்ப மோசமா சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ அப்படின்னு பல்லவன் எடுத்து கொடுக்க சோழன் டென்ஷனோட நகர்றாரு. ஆமாண்டா பல்லவா, அதை தான் சொன்னேன், கரெக்டு தானேன்னு கேக்குறாங்க நிலா. சோழன் அங்கிருந்து டென்ஷனோட போக 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கிச்சனுக்கு வர்ற சோழன் எப்படியாவது அவங்க பேச்சை கலைக்கணும், நிலா கிட்ட பேசணும்னு டென்ஷன் ஆகிக்கிட்டு பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்காரு. தண்ணியை மொண்டு மொண்டு ஊத்திட்டு இருக்காரு. அப்படியே நைஸா எட்டி பார்த்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறாரு. மறுபடியும் கேஷுவலா வர்றாராமா. அப்படியே குறுக்க நடந்து போறாரு. ஆனா இவங்க எதையும் கண்டுக்கல. பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவரும் டிஷர்ட்டை இழுத்து விடுறது, காலரை தூக்கி விடுறதுன்னு எவ்வளவோ சீன் போட்டு பாக்குறாரு. டிசைனா போஸ்ட்லாம் கொடுத்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறாரு. நிலா ஒரு தடவை 2 தடவை திரும்பி பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்க ரோட் சைடு ரோமியோ மாதிரி பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. அங்க பாரு பல்லவா அப்படின்னு நிலா சொல்ல, ப்ரூஸ்லி மாதிரி காத்துல கராத்தே வெட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. பல்லவன் ஒரு பார்வை பார்த்துட்டு உங்களை அட்ராக்ட் பண்றாராம் அப்படின்னு சொல்ல, நிலா கேவலமா ஒரு பார்வை பாக்குறாங்க. ஹலோன்னு கூப்பிட எஸ் அப்படின்னு ஓடி வர்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, என்னையா கேட்ட அப்படின்னு இதுதான் சாக்குன்னு ஓடி வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. ஒன்னும் இல்லையே அப்படி சும்மா ஒரு வாக்கிங்கிறாரு அவரு. வீட்டுக்குள்ளேயான்றாங்க நிலா. வீட்டுல வாக்கிங் போகாம வானத்திலேயா வாக்கிங் போவாங்க அப்படின்னு சோழன் கேட்க, அந்த பக்கம் அவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்க இடிச்சுக்கிட்டு தான் உட்காரணுமா அப்படின்னு நிலா கேட்க, அவர் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, அது நான் புதுசா ஒரு பெர்ஃப்யூம் போட்டிருக்கேன், அதோட ஸ்மெல்லு உன் பக்கத்துல உட்கார்ந்தாதானே தெரியும், எப்படி இருக்கு அப்படின்னு சோழன் கேட்க, தெரியலன்னு திருப்பிக்கிறாங்க நிலா. இப்போ அப்படின்னு கையை கொண்டு போய் அவங்க முகத்து பக்கத்துல வைக்க, தட்டி விட்டுட்டு தெரியலன்னு சொன்னேன், நல்லா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க சிடுசிடுக்க, உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாரு சோழன். அவர் அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு ஓகே தான்றாங்க நிலா. இது உன்னோட பர்ஃப்யூமு, உன் பர்ஃப்யூம் உனக்கே பிடிக்கலையான்னு கேட்குறாரு அவரு. என்னோட பர்ஃப்யூமா, பொண்ணுங்களோட பர்ஃப்யூம் எல்லாம் நீங்க எடுத்து எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்றாங்க நிலா கோவமா. பர்ஃப்யூம்ல என்ன பொண்ணுங்க பசங்கன்னு, பர்ஃப்யூம் அவ்வளோதாங்கிறாரு அவரு. இந்த மாதிரி அறிவு ஜீவிங்கிட்டெல்லாம் பேச முடியுமா என்ன அப்படின்னு நிலா சொல்ல, ஆமா இவர் பெரிய நாசா சயின்டிஸ்ட், இவர்கிட்ட மட்டும் மணிக்கணக்கில் பேச முடியுமான்னு பல்லவனை காட்டி கடுகெடுக்கிறார் அவரு. ஏங்க நமக்கு இன்னும் 2 டேஸ்ல கல்யாணம், அதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண எவ்வளவு இருக்கு, அதை விட்டுட்டு இந்த வீணா போனவன் கூட உட்கார்ந்து கதை அடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் சரி பல்லவனும் சரி டென்ஷன் ஆகி பாக்குறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு, கோவிலில் வச்சு சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இதில் என்ன டிஸ்கஷனு அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்காக நம்ம அப்படியே போய் நிற்க முடியுமா, உனக்காக நான் நிறைய வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன வாங்க போறீங்கன்னு நிலா கேட்குறாங்க. அப்படின்னு யோசிக்கிறவரு, முதல்ல உனக்கு கல்யாண புடவை வாங்கணும், அப்புறம் தாலி வாங்கணும், உன்னை அசத்துற மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றாங்க நிலா. தாலி தான் ஏற்கனவே இருக்கே சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ அந்த தாலி வேணாம் நிலா, ராசியே இல்லை, நாம வேற தாலி வாங்கிக்கலாங்கிறாரு அவரு. இப்படிலாம் சொல்லாதீங்க சோழன், எனக்கு அந்த தாலியே ஓகே தான்றாங்க நிலா. புடவை வேணா வாங்கிக்கலாம், வேற எதுவும் நீங்க வாங்க வேண்டாம், இங்க பாருங்க முதல்ல இந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் பார்த்தா முடியுமா நிலா, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை நடக்கிறது அப்படின்னு சோழன் சொல்ல, தொண்டை செருமி ஒரு தடவை தானே உனக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்காரு பல்லவன். யாராது அப்படின்னு காலில் ஒரு தட்டு தட்டிட்டு, சில பேருக்கு 2 தடவை கூட நடக்கும், ஆனா அதை செலிப்ரேட் பண்ண வேணாமான்னு கேட்குறாரு சோழன். வேணாம் சோழன், சும்மா காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன், நாம மட்டுமா இந்த வீட்டில் இருக்கோம், அடுத்த அண்ணன் கல்யாணம் இருக்கு, பீகார்ல நீங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு சவால்லாம் வேற விட்டுருக்கீங்க, மறந்துட்டீங்களான்னு நிலா கேட்குறாங்க. ஸ்டேஷன் கல்யாணத்தப்ப வேணா செலவு எதுவும் ஆகல, அதுக்கப்புறம் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் கார்த்திகா கூட ஒரு கல்யாணம்னு ஒரு ஏற்பாடு, அதுக்கப்புறம் மணமேடை வரைக்கும் போய் நின்று போன சந்தாவோட கல்யாணம், இப்படி சேரனுக்காகவும் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்க இருந்து கிடைக்குது இவங்களுக்கு இவ்வளவு பணம்னு தெரியல. உடனே சோழன், சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் நிலா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கேட்டா போதுன்றாங்க நிலா. அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க நிலாவோட மொபைல் ரிங் ஆகுது. உடனே பல்லவன் கிட்ட திரும்புற சோழன், இவ என்னடா இப்படி மிரட்டுறா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. என்ன அசிங்கப்படுத்தினல்ல, உனக்கு இன்னும் வேணும்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற நிலா கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பண்றாங்க, என்னம்மா பண்றேன்னு கேட்குறாரு அவரு. சும்மா உட்காந்து பல்லவன் சோழன் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்றாங்க நிலா. நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க, வந்துட்டோங்கிறாரு அவரு. உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே சுறுசுறுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு,
என்ன பத்தி என்ன பேசுறீங்கன்றாங்க நிலா. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கிற, அதுல இருந்து நாங்க இன்னும் மீண்டு வெளியே வரவே இல்லம்மா அப்படின்னு மனோகர் சொல்ல, இங்க நிலா அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. சரி அதை விடு, அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்குல்ல அப்படின்னு மனோகர் சொல்ல, என்ன வேலை பண்றாங்க நிலா? உனக்கு கல்யாண புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும், இப்படி நிறைய வேலை இருக்கேம்மான்றாரு மனோகர். அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு நிலா கேட்க, ஏம்மா அவசரமா கல்யாணம் பண்றதால புடவை நகை கூட எடுக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு முறை, எடுத்துதான் ஆகணுங்கிறாரு உங்க அப்பா. சரிங்கப்பா, இன்னைக்கு எடுத்துடலான்றாங்க நிலா. நானும் அம்மாவும் அங்க வர்றோம், இதை பத்தி பேசிக்கலான்றாரு அவரு. நிலா சரின்னு தலையாட்டிட்டு இருக்க, நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், வச்சிடுறேங்கிறாரு அவரு. சரிங்கப்பா அப்படின்னு நிலாவும் போனை வச்சிட சோழன் கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் உனக்கு புடவை நகையெல்லாம் எடுத்து கொடுக்கலாம், நான் வாங்கி தரக்கூடாதா? நீ வர வர ரொம்ப பார்ஷியாலிட்டி பாக்குற நிலாங்கிறாரு சோழன். பார்ஷியாலிட்டி பாக்குறனா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு. லூசா நீங்க? அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு வாங்குறாரு, நாம அப்படியா? அதுவும் இல்லாம நான் சொல்றது அவர் கேட்க மாட்டாரு, நீங்களும் அப்படியா அப்படின்னு நிலா கேட்க, ஆஹாஹா ஐயையோ நான் அப்படி இல்லை நிலா, நீ சொன்னா நான் அப்படியே மலையை கூட பேத்து எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஏக பில்டப் கொடுக்குறாரு சோழன். அண்ணே மலையெல்லாம் வேண்டாம், வெளியே நிற்கிதில்ல உன் கார், அதை தூக்குங்கிறாரு பல்லவன். டேய் அவ சொன்னா மட்டும்தான் செய்வேன், நீ சொன்னாலாம் செய்ய மாட்டேங்கிறாரு சோழன். அண்ணே நீங்க சொல்லுங்க நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலாவோட மொபைல் ரிங் ஆகுது. எனக்கு ஃபோன் வருது, நான் பேச போறேன். காரை தூக்குங்க, எதையோ தூக்குங்க. காரை தூக்குறாராமா, காரை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலா அங்கிருந்து எழுந்து போறாங்க. உடனே சோழன் சந்தோஷமா சிரிச்சுட்டு, ஐயோ ஐயோ அப்படின்னு மொத்தமா பல்லவனை பக்கத்துல இழுத்து தோல்ல கைய போட்டுக்கிட்டு, என் பொண்டாட்டிய பாத்தியாடா, எப்படி என் மேல அக்கறையா இருக்கான்னு, தங்கண்டாவ அப்படின்னு கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு பல்லவன் கன்னத்துல அப்படின்னு அழுத்தமா முத்தம் கொடுக்குறாரு சோழன். அண்ணே எனக்கு என்ன முத்தம் கொடுக்குற அப்படின்னு பல்லவன் கண்ணத்தை தொடச்சிட்டே கேட்க, நீ தானேடா பக்கத்துல இருக்கிற அப்படின்னு பல்லவன் மேல சாஞ்சிக்கிறாரு சோழன். தேனு டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. ஏங்க டிஃபன் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேம்மா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே டோர்பெல் ரிங் ஆகுது. தேனு டக்குன்னு திரும்ப இருன்னு எழுந்து போறாரு மனோகர். அதுக்குள்ள இன்னொரு தடவை டோர்பெல் ரிங் ஆகுது. மனோகர் போய் கதவை திறக்க, வணக்கம் சார்னு சேரன் நிக்கிறாரு. வாங்க தம்பி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு மனோகர். வணக்கம்மான்னு சொல்ல இவங்களும் வணக்கம்ன்றாங்க. உட்காருங்கன்னு தேனு சொல்ல மனோகரும் உட்காருங்கன்றாரு. சேரன் உட்கார, டீ காஃபி ஏதாவது கொண்டு வரவான்னு கேக்குறாங்க தேனு. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற சேரன், நான் நேராக விஷயத்துக்கே வந்துடுறேங்க சார், வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு பேசி வச்சிருக்கோம், கோவிலில் இப்போவே சொன்னாதான் சரியா இருக்கும், அதான் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். காலையில் 9 to 10 நல்ல நேரம், அப்போ கல்யாணம் வச்சுக்கலான்னு ஐயர் சொன்னாரு. அப்புறம் மாலை மற்ற பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டா அவரே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுவாராம் அப்படின்னு சேரன் சொல்ல, வேற வழி எதுவும் இல்லை, ஒன்லி கேட்டுக்கிற இடத்துல தான் நிற்கிறோன்ற மாதிரி தேனை அப்படியே கேட்டுட்டு நிற்கிறாங்க. அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்காரு மனோகர். 2 பேரையும் மாறி மாறி பாக்குற சேரன், சார் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. அவர் ஒன்றும் சொல்லாம பார்க்க, இல்ல நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே அதான் கேட்டேங்கிறாரு சேரன். 2 பேரும் அமைதியா இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு தேனே ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன தம்பி, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு தேனு சொல்ல, தேனையும் சேர்னையும் மாறி மாறி பாக்குறாரு மனோகர். நான் உண்மைதானேங்க சொல்றேன், நமக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? இல்ல அதை யார்கிட்டயாவது சொல்லிதானே ஆகணும், அதான் சொன்னேன்னு தேனை பார்த்துக்கிட்டு இருந்த மனோகருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சேரனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ஆனா எதுவும் சொல்ல முடியாது. அவரும் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, என்னாச்சு சாருங்கிறாரு. நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இவ சொல்ற மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோன்னு உங்க யாருக்காவது தெரியணும்ல. நிலாவை நான் ரொம்ப வசதியா வளர்த்துட்டேன்ப்பா, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வீடு எங்க வீட்டை விட இன்னும் வசதியா இருக்கணும்னு நினைச்சோம். அவ எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் அவளுக்கு ஃபாரின்லலாம் நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தோம், அதுக்காக நான் உங்கள் வீட்டை குறை சொல்லலை, ஆனால் அவளுக்கு நாங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்ச வாழ்க்கை இது இல்லைப்பா. ஆனால் அவள் இந்த வாழ்க்கையை தான் விரும்பி ஏற்றுக்கும் போது எங்களால் எதுவும் செய்ய முடியலை. எங்கள் விருப்பத்தை கேட்டு அதுபடி நடக்கிற நிலைமையிலையும் நிலா இல்லை, அவள் அப்படி பயப்படுறா. இதுக்கு மேலே வற்புறுத்தி எங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க, அதான் அவ விருப்பத்துக்கே விட்டுட்டோம் அப்படின்னு வேதனையை மறைச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு மனோகர். நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க தம்பி, எங்க இடத்துல நீங்க இருந்தா இப்படி ஒரு முடிவை சந்தோஷமா எடுப்பீங்களா
அப்படின்னு தேனு கேட்க சேரன் அமைதியா முழிக்கிறாரு. உங்க வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல கஷ்டப்படும்னு தெரிஞ்சும் அதுக்கு சம்மதிப்பீங்களா அப்படின்னு தேனு கேக்குறாங்க. உங்க கவலை எனக்கு நல்லா புரியுது சார். நிலா எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல பொண்ணுங்கள்லாம் இல்லதான், சொல்லிக்கிற மாதிரி எங்களுக்கு பெரிய வசதியும் இல்லதான். இப்படி ஒரு வீட்டுல நீங்க எப்படி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா எங்க வீடு இப்படியே இருந்துராதுங்க சார். கண்டிப்பா ஒரு நாள் நாங்க எங்க வீட்டை சரி பண்ணிடுவோம் சார். அந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, ஏய் நாம என்ன பேசிட்டு இருக்கோம், இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தியாடி, இவ்வளவு தாண்டி இவங்க லெவல்லாம் அப்படிங்கிற மாதிரி மனோகர் தேனை பாக்குறாரு. சார் நிலா வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல நிறைய விஷயம் மாறி இருக்குங்க சார். இத்தனை வருஷமா நாங்க அந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீடு எங்களுதுன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்க சார். ஆனா நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டோட பத்திரமே எங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, மனோகர் மெல்ல திரும்பி ஒய்ஃபை பார்க்குறாரு. கூடிய சீக்கிரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் வீட்டை ஒரு நல்ல வீடாக மாற்றிடுவோங்க சார். உங்கள் பொண்ணு நிலாவை நாங்கள் தங்கமாக பார்த்துக்குவோங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல, ஒரு புரியாத பார்வையோட உட்கார்ந்துருக்காரு மனோகர். அப்போது அடுத்தது என்ன, கல்யாணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.